ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரே ஒரு நல்ல பழுத்த பனானா இருந்து அதை தூக்கி போட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பனானாவில் சூப்பரான ஒரு கேக்கு, அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ரே அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட காஃபி மக்லே வந்து சூப்பரான ஒரு மக்கு கேக்கு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், நல்ல பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு பனானா இருக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய கேக் செய்ய முடியும் கேக் மோடில் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. ஒரு காஃபி மக் இருந்ததுனாலே போதும், அதை நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ பனானாவை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து எக்கு ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு வேணும்னா வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு எப்பயுமே சின்னமன் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அங்கே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முழு ஓட்ஸாக போட்டிருக்கேன். எனக்கு முழு ஓட்ஸாக போட்டால் அந்த இடையில சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எனக்கு பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓட்ஸோட க்ரன்ச்சினஸ் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஓட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வந்து ஃப்ளோராக அதாவது பொடிச்சு மாவாக சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. சேர்த்ததுக்கப்புறமா வந்து என்கிட்ட வந்து ஃப்ரோசன் ப்ளூபெரிஸ் இருந்தது, நான் ப்ளூபெரிஸை சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உலர்ந்த திராட்சை எதாவது சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கப்பு அந்த காஃபி மக்கில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ரொப்பக்கூடாது, ஒரு 3/4 மட்டும் ரொப்புங்க. ஏன்னா எழும்பி வரும்போது உங்களுக்கு வந்து அது சூப்பராக குக்காகி வரணும் இல்லைங்களா, அதுக்காக 3/4 அந்த கப்பில் போடுங்க. இது வந்து ஒரு பெரிய காஃபி மக்கு, அதனால் நான் அதில் 3/4 போட்டிருக்கேன். பாருங்கள், மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான மக்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.